தமிழர்களோட மிகப்பெரிய பண்டிகையான பொங்கல் ஃபெஸ்டிவலோட 4 டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே வந்து போகி பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் காப்பு கட்டிட்டு பழசு எல்லாமே எரிச்சிட்டு ஒரு புது தொடக்கத்துக்கான ஆரம்பத்தை வந்துட்டு பண்ணுறாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் டே காலையில் சூரிய உதயத்தப்போ பொங்கல் வச்சு சூரியன் வந்துட்டு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக தான் வந்து சூரிய பொங்கல் தைப்பொங்கல் தைத்திருநாளோட முதல் நாளில் சிட்டியில் இருக்கிறவங்க சரி கிராமத்தில் இருக்கிறவங்க சரி எல்லாருமே வந்துட்டு கொண்டாடக்கூடிய ஒரு பொங்கல். வியன் வந்துட்டு சாமி கும்பிட்றதுனாவே ஆர்வமாயிருவான். ஸோ அவனும் எல்லாத்துக்கும் எடுத்து பொட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது குட்டி குட்டியாக கோலம் போட்டு அத்தை ஆல்ரெடி பொங்கல் வச்சுட்டாங்க. முன்னத்து நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock வரைக்குமே ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப காலையில் எழுந்திரிக்க முடியல. ஸோ அத்தை பொங்கல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எழுந்து குளிச்சுட்டு எல்லா கோலமெல்லாம் போட்டுட்டு ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 9:30 9 o'clock ஆயிடுச்சு. சூரிய பொங்கல் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் உழவர் திருநாள் பட்டி பொங்கல் கொண்டாடுறதுக்காக பட்டி கட்டிகிட்டு இருந்தாங்க. சந்திரவும் தம்பியும் வந்து பட்டி கட்டிகிட்டு இருக்க. வியன் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். சந்திர மும்மரமா களத்தில் இறங்கியுள்ள காட்சிகள். வியன் வந்து நீங்கள் ஏதோ பண்ணுங்கடா நான் மண்ணில் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ரிலேட்டிவ் பொண்ணு கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தான். விளையாடுறது மட்டும் இல்லாமல் மண்ணை வாரி தலையில் போடும். அது என் தலையில் பக்கத்தில் இருக்கிறவங்க தலையில் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை போட்டுட்டு இருந்தான். மாட்டுப் பொங்கல் இல்லை பட்டி பொங்கல் சொல்லக்கூடிய உழவர் திருநாள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.